அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் 43,000 பேர் குடும்பத்தை பிரிந்து சொந்த நாடுகளுக்கு வர முடியாமல் போன சோக சம்பவம். அதிரடியான டிராவல் பேன், அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து லீவுக்கு போனால் இனி 90 நாட்கள் தான் இருக்க முடியும், இல்லை என்றால் விசா கேன்சல், வெளிநாட்டவர்களை புலம்ப வைத்த சட்டம். அடுத்து குவைத்திலிருந்து விடுமுறைக்கு சென்றவர் விமானத்திலே மரணம், குவைத் ஏர்வேஸில் நிகழ்ந்த சோக சம்பவம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் சுமார் 43,289 குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது இந்த 43,289 பேருக்கு எதற்காக பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்னா, தொலைபேசி கட்டணங்கள், டிராஃபிக் வயலேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து விதிமீறல் அபராதங்கள், மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணங்கள், வங்கி கடன்கள், நிலுவையில் உள்ள குடும்ப நீதிமன்ற வழக்குகள், இது போன்ற அபராதம் மற்றும் கட்டணங்களை முழுமையாக கட்ட தவறியதால் சுமார் 43,289 பேருக்கு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கு வெக்கேஷனுக்கு போவதாக இருந்தால் உங்கள் மேலே ஏதாவது பயண தடை உள்ளதா என்று தெரிந்து கொண்டு ஃப்ளைட் டிக்கெட் போடவும். அப்படி இல்லை என்றால் ஃப்ளைட் டிக்கெட்டும் வேஸ்ட்டு, உங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகிடும். ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு பல பேர் இப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கடைசி நேரத்தில் விமானம் ஏற முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் நம்ம மேலே ஏதாவது ஃபைன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து விடுமுறைக்காக கேரள மாநிலம் கொச்சினுக்கு குவைத் ஏர்வேஸ் விமானத்தில் வந்த கேரளாவை சேர்ந்த தாமஸ் என்கிற 56 வயதுடைய ஒருவர் திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் விமானத்திலே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லீவுக்கு சொந்த ஊருக்கு சந்தோஷமாக வந்த நம்மை போன்ற ஒரு வெளிநாட்டவரின் திடீர் மரணம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதுங்க. இதுதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை. என்னதான் சம்பாதிச்சாலும் சாகும்போது கூட குடும்பத்தோடு இருக்க முடியாத ஒரு கஷ்டமான நிலையை தான் ஒவ்வொரு வெளிநாட்டவரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த தகவல், நம்முடைய பல காதிம் விசா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு டவுட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, காதிம் விசாவில் லீவுக்கு ஊருக்கு போனால் எத்தனை நாட்கள் தங்கலாம்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஊரில், அதாவது காதிம் விசாவோ ஷூன் விசாவோ எந்த விசாவில் நீங்கள் இருந்தாலும் 6 மாதம் வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு வெளியே இருக்கலாம். அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 180 நாட்கள். இதுதான் இந்த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸ். இதில் குவைத் அரசு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காதிம் விசாவில் ஊருக்கு போனால் 6 மாதம் வரை ஊரில் இருக்கலாம், 180 நாட்கள் வரை. ஆனால் அவங்க குவைத்தி பாபாவோ மாமாவோ நினைத்தால் அவங்க ஊருக்கு போன 3 மாதத்துக்கு பிறகு செஹல் அப்ளிகேஷன் வழியாக குவைத்தில் வந்து கேன்சல் செய்ய முடியும். அதாவது காதிம் விசாவுக்கு மட்டுங்க, ஷூன் விசாவுக்கு கேன்சல் பண்ண முடியாது. இந்த ரூல்ஸ் எதுக்காக காதிம் விசாவுக்கு மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா, சில வீட்டு தொழிலாளர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 மாதம் 3 மாதம் லீவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரது கிடையாது. அதாவது 4, 5, 6 மாதம் வரைக்கும் குவைத்துக்கு ரிட்டர்ன் வரவே மாட்டாங்க. அதனால தாங்க இந்த அதிபுத்திசாலி ரூல்ஸை வந்து குவைத் அரசு கொண்டு வந்துள்ளது. நமக்கு தான் தெரியும் நம்ம கஷ்டம். ஊருக்கு வந்தாலே 3 மாதம் பார்த்தீங்கன்னா 3 நாள் மாதிரி காணாமல் போயிடுது. குடும்பத்தை பிரிந்து வாடும் வலியும் வேதனையும் நமக்கு மட்டும்தான் தெரியும். அரபியர்களுக்கு என்ன தெரிய போகுது நம்முடைய கஷ்டம்லாம். ஃப்ளைட்டை விட்டு இறங்க உடனே எல்லா ஷக்கல் சையாரா, ரோ ஜிப் மாமா, ரோ ஜெமியா, ரோ ஜிப் சமோசா போசல், ரோ ஜிப் ஃபெலாஃபில் பிதுன் தைன, இப்படி சொல்லி நம்மளை வந்து ஒரு மிஷின் மாதிரி நடத்துவானுங்க சில அறிவிங்க. அந்த டைமில் வரும் பாருங்க ஒரு கடுப்பும் கவலையும். அப்போ தான் நினைப்போம், என்னடா இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்னு. இது சொல்லும்போது இவ்வளோ வேதனையாக இருக்கே, இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுங்க என்ன மாதிரி நிறைய பேர் குவைத்தில் இருக்காங்க. இது போன்ற சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 27,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 25,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 28,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 30 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 21,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 30,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 30 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 28,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 118 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 42 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 988 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம்.
1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 783 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 809 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.